அண்மை காலமாக பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைக்கும் சீமானுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியனும் சீமானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அது திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது இந்துத்துவ சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது. ஆரிய வைதிக பிராமண இந்துத்துவாவை இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியர்களின் முதல் கடமை. பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதுதான் நோக்கம். நமது உயிர் மூச்சான தமிழ் ஈழத்தையும் தலைவர் மேதகுவையும் தமிழை ஆட்சி மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்துத்துவவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்பதை பெரியாரியவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்துத்துவாதிகள் எதிர்க்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்துத்துவாதிகள் திணிக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே குடும்ப அட்டை போன்ற திட்டங்களை RSS திணிக்கிறது. பெரியாரியவாதிகள் எதிர்க்கிறார்கள். திராவிட கருத்தியல் சென்ற நூற்றாண்டில் தோன்றிய கருத்தியல். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழையும் தமிழர்களையும் அழித்து வந்தது ஆரியம்தான். நாம் தமிழர் கட்சியை துவக்கியதும் அன்றைக்கு அரவணைத்தவர்களும் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிஸ்டுகள் தான். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது அவருடைய சொந்த கருத்தை ஒழிய நாம் தமிழரின் ஒட்டுமொத்த கருத்தல்ல. ஆரியம்தான் தமிழனின் முதல் பகை. அண்ணன் சீமானின் கருத்து RSS, பாஜக, சங்க பரிவார் அமைப்புகளுக்கு துணை போகுமே ஒழிய ஒருபோதும் தமிழ் தேசியம் வெல்ல உதவாது. தமிழ் தேசியமானது தமிழ் பேசும் சமூகத்தின் அகமுரண்பாடுகளை தீர்த்து அதை சரியான அரசியல் பாதையில் அணி திரட்டக்கூடிய ஒரு கருத்தியலாக வளர்த்தெடுக்கப்படாமல் அதன் பாட்டிலேயே விடப்படுமானால் சந்தர்ப்பவாதிகளின் நுனிநாவால் புரட்டப்படும் ஒரு வெற்று சொற்றொடராகவே அது இருக்குமாயின் எதிர்காலத்தில் மீண்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்பட போகும் இன அழிப்பு போர் அச்சுறுத்தல் கூட எமது சமூகத்தை ஒன்று திரட்டுவதற்கு போதாதாகிவிடும். அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிக்கும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் நட்பு முரணோடு கைகோர்த்து தமிழ் தேசியம் வெல்ல காலத்திற்கு ஏற்றாற்போல் வேலை திட்டத்தை தயார் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.